வணக்கம். வாழ்க வளமுடன் முத்துவையா. என்னுடைய முன்னேற்ற தடைக்கு காரணம் கர்மாதான் அப்படின்னா அதுக்கு என்னதான் தீர்வு? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தீதும் நன்றும் பிறர் தர வாரா, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். நாம் இன்று அனுபவித்து கொண்டிருக்கும் இன்ப துன்பங்களுக்கு காரணம் நம்முடைய கர்ம வினைகள் என்பது நமக்கு எல்லோருக்குமே தெரியும். இங்கே நான் பிறந்ததிலிருந்து செய்த பாவங்கள் மட்டுமல்ல, என்னுடைய பெற்றோர்கள், அவர்களுடைய பெற்றோர்கள், அதாவது கொண்டு வந்த பாவம், நான் சேர்த்த பாவம், இது இரண்டும் தான் என் வாழ்க்கையில் சிக்கல்களை, என்னுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக வந்து வாழ்க்கையில் துன்பங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. இதற்கு நம்முடைய முன்னோர்கள் பல வழிமுறைகளை சொல்லியிருக்கிறார்கள். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் 3 வழிமுறைகளை கூறியிருக்கிறார்கள். ஒன்று, ஒரு சின்ன தவறை செய்துவிட்டோம், ஒருத்தர் காலை மிதிச்சிட்டோம், உடனே மன்னிச்சுக்குங்க, சாரி அப்படின்னு சொல்லி அந்த செய்த செயலுக்கான விளைவை அவர் துன்பமாக அனுபவிக்க ஆரம்பித்த உடனேயே அந்த துன்பத்தை நிறுத்தக்கூடிய செயலை செய்வதற்கு பிராய சித்தம் என்று பெயர். இரண்டாவது, தவறு செய்துவிட்டோம், இப்பொழுது நல்ல நல்ல விஷயங்களை செய்து நம்முடைய கர்மாவிலே மேல் பதிவாக நல்லதை போட போட ஏற்கனவே செய்த கெட்ட செயலின் விளைவின் வீரியம் குறைய ஆரம்பித்துவிடும். உணவை கண்ணாப்னான்னு சாப்பிட்டுட்டு இப்போ வெயிட்டு கூடிட்டு இல்லை டயபெட்டிஸ் வந்துடுச்சு, இப்போ நாம் உடற்பயிற்சி செய்து நல்ல உணவுகளை சாப்பிட்டு அதை சீரமைக்க செய்ய நாம் முயற்சி செய்வதாகும். இது மேல்பதிவு. மூன்றாவதாக துரியாதீத தவம் என்று மகரிஷி கொடுத்திருப்பார்கள். அதிலே இறைநிலையோடு ஒன்றி நாம் தவம் செய்ய 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 நம் பாவப்பதிவுகளை தேய்த்து அழிக்கக்கூடிய தகமை நமக்கு கிடைக்கிறது. இந்த 3 வழிகளை நாம் செய்யும் பொழுது நம் கொண்டு வந்த சேர்த்த பாவங்கள் குறையும். ஆனால் அதைவிட சிறப்பான, அதைவிட வேகமாக கொண்டு வந்த பாவத்தை, சேர்த்த பாவத்தை தீர்க்க வேண்டும் என்றால் மிகச்சிறந்த வழி, உயர்ந்த வழி தொண்டு செய்தே போக்குவது. என் வாழ்க்கையில் யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நான் எந்தெந்த வகையில் அவர்களின் துன்பத்தை போக்குவதற்கு என்னுடைய எண்ணத்தை, சொல்லை, செயலை, என்னுடைய ஆற்றலை, என்னுடைய நேரத்தை, என்னுடைய அறிவை பயன்படுத்த முடியும் என்ற ஒரு சிந்தனையை நாம் தொடங்கிவிட்டாலே போதும், நாம் நம் வாழ்க்கையில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு துன்பம் போக்குகிற அளவிலே அல்லது அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற அளவிலே நம்முடைய செயல்கள் அமைந்துவிடும். இதுவே நாம் கொண்டு வந்த சேர்த்த கருமாவை தூய்மையாக்கக்கூடிய மிகச்சிறந்த, மிக உயர்ந்த, மிக வேகமாக பலனை தரக்கூடிய வழியாகும். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று. வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே. வேதாத்ரியம் வாயேஜ், வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம். இன்று இணைக லைஃப் அட் 360 ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.